மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே. நேற்று பெய்த மழையில் இன்று ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கம்பீரமாக பெயர் வைத்துக் கொண்டால் போதுமா என்று கேட்டா, உன் அப்பன் பேரும் உன் தாத்தா பேரும் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்பா அத்தாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுன்னு வந்து நீயும் சொல்லு. நாங்க சொன்னோம், எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. அப்பாவை சொன்னா இந்த நாட்டை நட்டு நிக்க வச்ச தாத்தா இங்க கலைஞர் பேர்ரா. தாத்தாவை சொன்னா அந்த காலத்துல முத்துவேலர் பேங்க்ல பங்கு சந்தையில பணம் வச்சிருந்தவர் எங்க தாத்தா கலைஞரோட அப்பா முத்துவேலர். உன் அப்பனும் தாத்தனும் ரோட்ல பிச்சை எடுத்தா உனக்கு பேர் சொல்ல வக்கில்லைன்னா சும்மா போடா. அதை விட்டுட்டு நாங்க சொல்றதை கேட்கற. எங்களுக்கு கூட தான் பொதுக்குழு நடக்குது, நாய் மாதிரியா கத்துறோம். ஏண்டா அதுலயும் பாத்தீங்கன்னா டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு தூண்டுற நாய் அப்படி கத்தாது. 3 வேளை சோறு போடலாம் தான் கேட்ட எகிரி கத்தும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொரோனா வந்தது, எங்க போயிருந்த? எவ கூட டான்ஸ் ஆடிந்த? அதை ஆடுறதுக்கு எவ்வளவு காசு வாங்கின? எவ்வளோட புரண்ட? மழை வெள்ளம் வந்தது, யாரு மசுரை புடுங்கின? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசு, கட்சி வா, ஆட்சிக்கு வா, என்ன வேணா பண்ணு. எங்களை நான் அழிக்கணும், எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவனுக்கு சாவு சீக்கிரம்னு அர்த்தம்டா. இதாண்டா திமுகவோட வரல. எல்லாருக்குமான முதல்வர், ஓட்டு போட்டவனுக்கும் முதல்வர், ஓட்டு போடாதவனுக்கும் முதல்வர். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அவன் பேசுறான், என்ன பேச உதியான்னா கையில விலங்கு, காலில் விலங்கு, வாயில விலங்கு, இவ்வளவு பிளாஸ்திரியும் பிச்சு போட்டவர் எங்கள் அண்ணன் உதயநிதி. அரண்மனை நாய் அடக்கடா வாயே என்று சொல்லுகிறேன், வேற எதுவும் சொல்ல முடியாது. யாரா தலைவர்கள் செத்தா வீட்டுல போட்டோ எடுத்துட்டுமா? முத்துராமலிங்க தேவருக்கு பிறந்த நாள் வந்து இல்ல, எல்லா கட்சிக்காரனும் போய் மாலை போட்டானா இல்லையா? மதுரையில இருந்தவன் மதுரைக்கு போனா, சென்னையில இருந்தவன் சென்னைக்கு போட்டாங்களா இல்லையாம்மா? ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி போய் போட்டாங்களா? இல்ல, போய் போடுறவன் தானே தலைவன். வீட்டுக்குள்ள பத்திரிகாரனை கூட அனுமதிக்காம உள்ள நின்று போட்டோ எடுத்து போட்டோவை மட்டும் பத்திரிகை கொடுக்குறீங்க. நீ யாரா? நீ என் வாயில நல்லா வருது, நீ யாரு சொல்லு? என்ன தடுக்கிறாங்க? உன்னை தடுக்கிறது நாங்க யாரா? சீமா இப்ப நல்லா வாழறாரா இல்லையா? ஃபாரின் காரா வச்சுக்கிறாரா இல்லையா? அந்த கட்சியில இருக்கிறவங்க பிச்சைக்காரன் ஆயிட்டானா இல்லையா? நக்சல்ல நிக்கிறானா? இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு கேஸ் சம்பந்தமா, கேஸ் சம்பந்தமா வீட்டு ஓனர் கார்ல போய் வக்கீல பார்த்தானா. கேஸ் நடக்க வக்கீல் கார் ஆயிட்டான், வீட்டுக்காரன் சைக்கிள்ல போனான் பாரு. அந்த மாதிரி கதையா விஜய் ரசிகர்கள் ரோட்ல நின்றாரு. மோடி ஒரு சிட்டிக்கு போட்டா இன்கம் டாக்ஸ் அமைச்சா பயந்து உள்ள ஓடி போய் ஒழிஞ்சிக்குவாங்க. அதுக்கு ஒரே உதாரணம், தலைவான்னு ஒரு படம் வந்தா இல்லையா? வந்துதா இல்லையாம்மா? இப்போ ஆம்பளையா வீரனா பேசுறிய, நீ விட மாட்டியா? படத்தை நான் அப்படியே தான் வெளியே விடுவேன். நீயா நான் பார்க்கலாம், நான் இப்போ சொல்லியிருந்தா நீ ஆம்பளை. கொடநாட்டுக்கு போய் குளிரில் எல்லாம் சுருங்கி போவ அப்பனும் மௌனம் கேட்ட பிடிச்சி தொங்கிங்க இருந்தீங்களடா. உங்களுக்கு மானம் வெக்க ஈனம் யாரா இருக்குதா? அதனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தாதீர்கள்.